Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு ஆசிரியர் இறந்திருக்காரு, அது தைப்பொங்கல். ஏற்கனவே நான் வந்து ட்விட்டர்ல கொடுத்துட்டேன். இந்த ஆட்சியில அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அதை நிறைவேற்ற வேண்டும்னா போராடிட்டு இருக்கிறாங்க. ஆகவே வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுதே அவர்கள் எண்ணி இருக்க வேண்டும். வாக்குறுதி கொடுத்து விட்டார்கள், வாக்குறுதிப்படி அவர்கள் வாக்குகளையும் பெற்று விட்டார்கள், ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். அதனால அந்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும்னு அவங்க போராடிட்டு இருக்காங்க. சில கட்சிகள் வரும், வந்தவுடனே நாங்கள் சொல்றோம். அது எப்படி எல்லாம் பகிரங்கமா சொல்ல முடியுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான கட்சி. நாங்களாம் ஒன்னா சேர்ந்தா நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அந்த கூட்டணியில இருக்குமா இருக்காதா என்பது சந்தேக நிலைக்கு வந்துட்டு. திரைப்படத்தில் உள்ள இந்தி திணித்து காங்கிரஸ் தான் திணித்ததா திரைப்படமும் உருவாக்கியிருக்காங்க. அது மைய கருத்து வந்து அவங்களுடைய தொடர்ந்து கூட்டணியில் இருக்காங்க. திரைப்பட காட்சி திரைப்படத்தில் பொழுதுபோக்குவதற்காக அமைச்சப்பட்ட காட்சி புரியுதா? அப்பொழுது அதிமுகவும் பிரியல, அதிமுக திமுக என்று தனித்தனி கட்சியில் ஒரே கட்சியாக தான் இருந்தது. புரியுதா? மொழிப்போர் தியாகிகளுக்கு நாங்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் 25ஆம் தேதி வருகின்ற 25ஆம் தேதி நாங்கள் வந்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் கூட்டமே நடத்தணும். ஆகவே அந்த காலகட்டம் வேற. இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு படமா எடுத்திருக்கிறாங்க. ஆக அதை வைத்து நாங்கள் வந்து எதுவுமே கருத்து சொல்ல இயலாது. அந்த கால சூழ்நிலையில் நம்முடைய முன்னோர்கள் தமிழ் மொழியை காப்பதற்காக அவர்கள் போராடியது. அதாவது இந்த ஓய்வு திட்டத்தையே ஒரு நாடகம், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட திட்டத்தை அப்படியே பூசி ஒரு நன்மை வைக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை இன்றைய முதலமைச்சர் அரங்கேறியிருக்கிறார். ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தை தான் இந்த அரசும் அறிவிச்சிருக்குது. வேற என்ன புதுசா எதுவுமே இல்லை. ஒண்ணு ஒரு சில மாற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கு அதுல பிரைஸ் இண்டெக்ஷன் இருக்குது, இதுல வந்து அகவலப்படின்னு கொடுக்குறாங்க. அதுதான் மாற்றம், வேற எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எதுவுமே புதுசாக இல்லை. அவர்களுக்கு கேட்பது திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும். பழைய ஓய்வு திட்டத்தில் அரசுடைய பங்களிப்பு இல்ல. இப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைய தினம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தில் பங்களிப்பு இருக்குது. இதுல என்ன இவர்கள் புதுசா வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. அவர் கேட்ட கோரிக்கை இந்த அரசு நிறைவேற்றலையே. வேண்டுமென்றே திட்டமிட்டு சில சங்கங்களை இன்றைக்கு அதுல ஆதரவு கொடுத்துட்டு இருப்பதா எனக்கு தெரியுது. ஆனா பெரும்பாலான அரசுகள் இதை ஏற்கவில்லை. ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த ஓய்வு திட்டம் இருக்குது. வேற எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு தான் என்னுடைய பார்வைக்கு படுது. அதை நான் தெளிவா நான் வந்து அறிக்கையின் மேல தெளிவுபடுத்திட்டேன். அதெல்லாம் கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் எது நடக்குமோ அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம். எங்களை பொறுத்தவரை கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றிக்கிட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக பொறுத்த வரைக்கும் ஓட்டுக்காக ஆட்சி செய்யறாங்க. ஓட்டு வரணும், மக்களை ஏமாற்ற வேணும். நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியெல்லாம் கொடுத்து மக்களை ஏமாற்றி அவர்கள் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டாங்க. எல்லாமே களத்தில் போராடிட்டு இருப்பது எதுக்கு? கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் தான் அவங்க போராடிட்டு இருக்காங்க. நன்றி. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.